ஐயநாதன் மூத்த பத்திரிகையாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆளுநர்கள் மீண்டும் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது புதிதல்ல, ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய நினைவில் புதிது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை திரு ஐயநாதன். ஆமா, நீங்க சொல்றது சரியான ஒரு விடயம் தான். பொதுவா ஆளுநர் அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க அரசியலுக்கு வரமாட்டாங்க. ஆனா தமிழிசையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரெண்டு காரணம். ஒண்ணு, அவருக்கு ஆரம்பத்திலிருந்து பாஜகவினுடைய தலைமை அதீத முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர் அந்த பதவியை திறந்த பிறகு ஆளுநராக நியமிக்கப்பட்டது. அப்புறம் நீண்ட காலமாக 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக அவரை தொடர அனுமதித்திருப்பது எல்லாம் சேர்ந்து அவங்கள ஒரு முக்கிய இடத்துலதான் பாஜக தலைமை வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அதன் மூலம் அவங்க இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இன்னொரு இடம் இப்ப தமிழிசை ராஜினாமா செய்யறாங்கன்னா அவங்க கட்டாயம் தேர்தலில் போட்டுட்டு தான் போறாங்க. அவங்கள ஒரு ஹெவி வெயிட்டா கருதி புதுச்சேரியிலோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி மற்ற தொகுதிகள்லயும் அவங்க நிறுத்தப்படலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரியில அப்படின்னோம்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ரங்கசாமி அவருடைய கட்சி முழுமையா ஆதரிக்கிறதுனால அந்த ஆதரவோட சேர்த்து அவருக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வேற தமிழ்நாட்டில் இருக்க எந்த தொகுதியை விட அங்க அதிகம். எனவே அதைத்தான் அவர் குறிவைத்து அவர் நிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் திரு கோட்டீஸ்வரன் கேட்டிய கேள்விதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். புதுச்சேரியில் நம்ம பார்க்கும்போது ஒரு வெளி மாநிலத்தவர்கள், அஃப்கோர்ஸ் அவங்க இன்னொரு தொப்புக்களுடைய ஒரு மாநிலமான தமிழ் பிரதேசமான தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா அந்த ஊரில் இந்த தொகுதி, இந்த ஊர், இந்த தெரு அப்படின்னு ரொம்ப ரீஜன் கான்ஷியஸ். அவங்க தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை தங்களுடைய பிரதிநிதியாக இந்த மக்கள் ஏற்பாங்களா? ஏற்றுக்கொள்ளாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப என்ஆர் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி, அவரு ரங்கசாமி அவருடைய ஆதரவு எல்லாம் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா அது வந்துடும். அவங்க அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம், தமிழிசை பாத்தீங்கன்னா அவர் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு எதிராக ஒரு அதிருப்தி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ புதுச்சேரி மக்கள்கிட்டயோ மற்றபடி பாத்தீங்கன்னா அரசியல்ல தான் அவங்க அவரை ஒரு பகடையா பயன்படுத்தக்கூடிய மும்முடி அரசு. பொதுவாக அவங்களுடைய செயல்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அரசுக்கு ஒரு இடையூறு ஏற்படுத்துற மாதிரி எல்லாம் அதுவும் குறிப்பா பாஜக அரசு வந்துருச்சு. அதனால அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. மக்கள் பத்தின அவங்க பழகிறதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையாவும் இயல்பாகவும் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு எதிராக அந்த மாதிரியான ஒரு பாகுபாடு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் நான். நன்றி திரு ஐயநாதன், தேங்க்யூ வெரி மச். இந்த நிலையில தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி, அலுவல் பூர்வமாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தமிழிசை சவுந்தரராஜன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அளித்திருக்கிறார் என்பது தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.